அண்மை செய்தி. தாம்பரத்தில் இருந்து பெருங்களத்தூர் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். தாம்பரம் பகுதியை பொறுத்தளவில் இந்த வாகன போக்குவரத்து நெரிசல் என்பது அன்றாட தொடர்கதையாகவே ஆகி வருகிறது. கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரையில் பல்வேறு சீரமைப்பு பணிகளுக்காக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. இதனால் ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளானது. இந்நிலையில் ரயில் சேவைகள் சீரான நிலையில் ஆனாலும் தற்போது தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்கதையாகவே வருகிறது. இதற்கு காரணம் என்ன பார்த்தோம்னால், தாம்பரம் ரயில் நிலையம் தாம்பரம் பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு குறுகிய பகுதியாகவே இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் வாகனங்கள் வரும்போது, பேருந்துகள் வரும்போது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. இதன் காரணமாக தாம்பரத்தில் இருந்து குரோம்பேட்டை வரையிலேயே இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது நீண்ட தூரமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி சாலையில் சாலை ஓரங்களில் ஷேர் ஆட்டோக்கள் மற்றும் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படுவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது கூடுதலாகவே ஏற்படுகிறது. இதற்கு எப்போதுதான் விடிவு காலம் ஏற்படும், இந்த பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுடைய கேள்வியாகவே இருக்கிறது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.